ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டடி ஹப் இங்கிலீஷ். இன்றைக்கி எங்களோட சேனலோட வந்து 3 வேர்ட் பார்க்க போகிறோம். நாங்கள் டெய்லியாக 3 வேர்ட் புதிய வேர்ட் லேர்ன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து இந்த வேர்டுக்கான டிஃபினிஷன், சினோனிம்ஸ் வந்து எந்தெந்த பிளேஸில் இந்த வேர்ட் யூஸ் பண்ணலும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான நியூ வேர்ட்ஸ் வந்து ரிசைட், ரிஃப்யூஸ், ரிஃப்ரைன். ஓகே, இந்த 3 வேர்டுமே வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிசைட். ரிசைட் வந்து டு லிவ். ரிசைட் அப்படின்னா டு லிவ் இன் அ பர்டிகுலர் பிளேஸ், டு ஹேவ் ஒன்ஸ் ஹோம் இன் அ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். அப்படின்னா நாங்கள் ஒரு இடத்துல வந்து வசிக்கிறது, அப்படி இல்லைன்னா எங்களோட வீடு வந்து ஒரு இடத்துல அமைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ரிசைட் அப்படின்ற வேர்பை வந்து பயன்படுத்த முடியும். ஓகே, ஸோ இந்த வேர்டுக்கான சினோனிம் லிவ்ஸ், வெல்ஸ், இன்ஹாபிட், அக்யூபைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 4 வேர்டுமே ரிசைட் அப்படின்ற வேர்டை வந்து சுட்டி காட்டுது. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஷி ரிசைட் இன் நியூயார்க் சிட்டி வித் ஹர் ஃபேமிலி. அவள் குடும்பத்துடன் நியூயார்க் நகரத்தில் வசிக்கின்றாள். இரண்டாவது எக்ஸாம்பிள், ஷி லிவ்ஸ் இன் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் நியர் த யூனிவர்சிட்டி. அவள் பல்கலைக்கழகத்திற்கு அருகிலுள்ள சிறிய அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கின்றாள். மூன்றாவது உதாரணம், த ஓல்ட் மேன் வெல்ஸ் இன் அ காட்டேஜ் டீப் இன் த ஃபாரஸ்ட். வயோதிபர் காட்டிலுள்ள கொட்டகையினுள் வசிக்கிறார் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, நாலாவது மீனிங், தி ட்ரைப் இன்ஹாபிட்ஸ் த ரிமோட் மவுண்டைன் ஆஃப் த ரீஜன். அப்படின்னா பழங்குடியினர் மலைப்பகுதியில் வசிக்கிறார்கள். தி ஃபேமிலி அக்யூபைஸ் த ஹவுஸ் எட் தி எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட். குடும்பம் தெருமுனையில் வசிக்கின்றது அப்படின்னு வரும். ஸோ வந்து ரிசைட், லிவ்ஸ், வெல்ஸ், இன்ஹாபிட், அக்யூபைஸ் எல்லாமே ரிசைட் அப்படின்னு மீனிங்கை தான் தருது. அதாவது வசிக்கிறார்கள், வாழ்கிறார்கள் அப்படின்னு மீனிங்கை தருது. அடுத்த வேர்ட் வந்து ரிஃப்யூஸ். இது வந்து ஒரு வினைச்சொல். டு சே நோ டு அ ரிக்வெஸ்ட், ஆஃபர் or ப்ரப்போசல், டு டிக்ளைன் or ரிஜெக்ட் சம்திங். அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட்டுக்கு, ஆஃபருக்கு அல்லது ப்ரப்போசலுக்கு வந்து நாங்கள் நோன்னு சொல்கிறத வந்து குறிக்கிறது வந்து ரிஃப்யூஸ். ஒரு விஷயத்தை நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத வந்து குறிக்கிறது வந்து இந்த ரிஃப்யூஸ்ன்ற வேர்ப். ஓகே, இதை வந்து ஒரு வினைச்சொல்ல நாங்கள் யூஸ் பண்ணோம். ஓகே, இதுக்கான சினோனிம் வந்து டிக்ளைன், ரிஜெக்ட், டர்ன் டவுன், டினை அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நாங்கள் ஒரு விஷயத்தை மறுக்கிறோம் அப்படின்றது தான் சுட்டி காட்டுது. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹீ ரிஃப்யூஸ் டு ஹெல்ப் வித் த ப்ராஜெக்ட் பிகாஸ் ஹீ வாஸ் டூ பிஸி. அவனது வேலையில் வந்து பிஸியாக இருந்ததால் ப்ரொஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண மறுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ வந்து ரிஃப்யூஸ்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து மறுக்கிறன் அப்படின்னு சொல்லி கருத்தை வந்து காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த உதாரணம் வந்து, ஷி டிக்ளைன் த ஜாப் ஆஃபர் பிகாஸ் இட் டிடன்ட் மீட் ஹர் எக்ஸ்பெக்டேஷன். அவள் வந்து ஜாப் ஆஃபர், அவளுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து மறுத்து விட்டால் பிகாஸ் அவளது எதிர்பார்ப்பு, அந்த வேலை வாய்ப்பு வந்து அவளது எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யாததன் காரணமாக. ஓகே, டிக்ளைன் அப்படிங்கிறதும் மறுக்கிறது அப்படின்றது தான் சுட்டி காட்டுது. ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள், த கமிட்டி ரிஜெக்டட் ஹிஸ் அப்ளிகேஷன் டியூ டு இன்சஃபிஷியன்ட் குவாலிஃபிகேஷன். அப்படின்னு சொன்னால் அந்த குழு அவனது விண்ணப்பத்தை மறுத்துவிட்டது போதுமான தகைமையின்மையால். ஓகே, he turned down the invitation to the wedding as she had the plan. ஓகே, had other plan அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வேறொரு பிளான் இருந்ததால், திட்டம் ஒன்று இருந்ததால் அவன் வந்து அந்த திருமண அழைப்புதலை டர்ன் டவுன் மறுத்து விட்டான். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், she denied the accusation that she was involved in the incident. ஓகே, அவள் மேல் அந்த சம்பவத்தில் அவள் இருந்ததாக அவள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை அவள் மறுத்தாள். ஸோ வந்து இங்கே ரிஃப்யூஸ், டிக்ளைன், ரிஜெக்டட், டர்ன் டவுன், டினைன் இது எல்லாமே வந்து ரிஃப்யூஸ் அதாவது மறுக்கிறது அப்படிங்கிறது சுட்டி காட்டுது. ஓகே, அடுத்த வேர்ப் வந்து ரிஃப்ரைன். இதுவும் வந்து ஒரு வேர்ப் வினைச்சொல். டு ஸ்டாப் oneself from doing something or to hold back from an action. ஒரு விஷயத்துலேருந்து ஒருத்தரை வந்து தடுத்து கொள்வது அல்லது நாங்கள் தவிர்த்து கொள்வது வந்து ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதுக்கான சினோனிம்ஸ் அவாய்ட், ஹோல்ட் பேக், அப்ஸ்டைன், ரெஸ்டைன். இது 4மே சினோனிம் ஃபார் ரிஃப்ரைன். ஓகே, ரிஃப்ரைனுக்கான சினோனிமாக இந்த 4 வேர்டையும் சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஷீ அவாய்டட் டாக்கிங் அபவுட் த சென்சிட்டிவ் டாபிக் டியூரிங் த மீட்டிங். அவள் வந்து கூட்டத்தில் சண்டை ஏற்படக்கூடிய, அதாவது சச்சரவு தரக்கூடிய வார்த்தைகளை தவிர்த்து கொண்டாள் அப்படின்ற கருத்து தருது இந்த வசனம். ஸோ வந்து அவாய்டட் அப்படின்னா தவிர்த்து கொள்வது. ஓகே,
Next example, he held back his anger when he had the unfair criticism. அதாவது நியாயமில்லாத விமர்சனத்தை கேட்டு அவரது கோவத்தை கட்டுப்படுத்தி கொண்டார் அப்படின்னு வரும். ஓகே, இது வந்து ஹெல்ட் பேக்குங்கிறது கட்டுப்படுத்தி கொள்வது, தவிர்த்து கொள்வது, அந்த மாதிரி கருத்தை தரும். அடுத்தது 3வது எக்ஸாம்பிள், டியூரிங் த ரிலீஜியஸ் ஃபாஸ்ட் ஷீ obtained ஃப்ரம் ஈட்டிங் மீட். அதாவது மத ரீதியான விரத நாட்களில் அவள் இறைச்சி சாப்பிடுவதிலிருந்து தவிர்த்து கொண்டாள், abstain. The teacher restrained herself from scolding the student too harshly. அதாவது ஆசிரியர் மாணவர்களை கடினமாக கடிந்து கொள்வதிலிருந்து தவிர்த்து கொண்டார் அப்படின்ற கருத்து தருது. ஸோ இங்கே வந்து அவாய்டட், ஹெல்ட் பேக், abstain, restrain எல்லாமே வந்து ரிஃப்ரைன் அப்படின்ற வேர்டுக்கான ஒருமை சொல்ல நாங்கள் பார்க்க முடியும். ஸோ வந்து எல்லாமே வந்து அதே கருத்தை தான் தருது. ஒரு விஷயத்துலேருந்து நாங்கள் தவிர்த்து கொள்வது அல்லது தவிர்த்து கொள்வது. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.